இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி காலையிலே கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ கீரை தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கிட்டு வந்த பீட்ரூட்டை மறந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு நாள் விட்டால் அந்த பீட்ரூட் கெட்டு போயிடும், அந்த நிலமையில் ஆயிடுச்சு. அதனால கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் காரமாக எதுவுமே இல்லைன்னா எப்படி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. முன்னெல்லாம் நம்ம யார்கிட்டையாவது பேசுகிறோம், ஏதாவது சண்டை போடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகிடுச்சு, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிப்போம். அப்படி இல்லைனாலும் பேசிட்டதுக்கு அப்புறமாவது ஐயோ நம்மளும் கொஞ்சம் ஹாஷாக பேசிட்டோமோன்னு சாரி கேட்போம். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ரியலைஸே பண்ணுறது கிடையாது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, இல்லை அவங்க நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அது ஹர்ட் பண்ணுதா, எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம பேசுகிறது அவங்களுக்கு போய் புரியுது, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு கூட யோசிக்கிறது கிடையாது. பேசுகிறது கூட ஓகே, பேசிட்டதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தெரியாமல் பேசிட்டேன், சாரி, அதை மனசில் வச்சுக்காத, நீ பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறது கூட ஓகே. அதை கண்டுக்காமல் நம்ம போய் எங்கே அவங்கக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணது தப்புன்னு ஆகிடுமோ, அவங்க நம்ம போய் சாரி கேட்குறது நம்மளை தரக்குறைவாக நினைப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு சாரி கூட கேட்குறது கிடையாது. அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்கள் பேசுனது தப்பில்லை, அப்போ கூட அவங்கள அது ஹர்ட் பண்ணுதுன்னா சாரி கேளுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் இப்போலாம் சாரி கேட்காம ஜஸ்ட் லைக் தட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டு என்றைக்கோ ஒரு நாள் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அப்போ போய் ஏதோ ஒரு நல்லது பண்ணால் கூட அது யூஸே கிடையாது.